தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 10 வருஷத்துக்கு மேலே இல்லை 10-15 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சில முக்கியமான குறிப்புகள், முக்கியமான பொருட்கள் வந்து மாற்றணும். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது எதுக்கு மாற்றணும், அது எதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது, அதாவது எதனால் அது ரொம்ப முக்கியமானதுன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டிங்க நீங்கள் வாங்கும்போது எந்தெந்த விஷயங்கள் மிக முக்கியமா கவனிக்கணும், எந்தெந்த பொருட்கள் வாங்கின உடனே மாத்தணும், எந்தெந்த விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லிடுறேன். இப்போ 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற வண்டி நீங்க வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா வண்டியில மிக முக்கியமா பார்க்க வேண்டியது டயர். டயர் வந்து த்ரெட் நல்லா இருக்கும். ஒரு சில வண்டிகள்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்ன்றது அந்த டயருக்கு மேல இருக்கிற பேட்டர்ன் அது நல்லா இருக்கும். ஆனா அந்த டயரோட டைம், அந்த வண்டியில இருந்து அந்த டயர் வாங்கி மாட்டின டைம் வந்து ரொம்ப பாரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த டயர் அந்த வண்டியில போட்டு 5 வருஷமா கூட இருக்கலாம். ரொம்ப ரன்னிங் இல்லாம ஒரு சில வண்டி வந்து நின்ன இடத்துல நின்று வெடிப்பு வந்து டெவலப் ஆயிருக்கும். அப்படி இல்லை, வெயில்லையும் மழையிலையும் வெளியிலேயே பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் டயர் வந்து அந்த சைடு வால்ல வெடிப்பு வரும். இந்த சைடு வால்ன்றது டயரோட அந்த ரெண்டு பக்கமும் டயர்ல இருந்து அந்த வெளிப்பக்கமா தெரியறதுல உங்களுக்கு வெடிப்பு தெரிஞ்சது அப்படின்னா வண்டி வாங்கின உடனே நீங்க மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டயரை மாற்றணும். இந்த டயர் எதுக்கு முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வண்டி வாங்கி ஒரு நார்மலா ஒரு ரன்னிங் போறீங்க, கொஞ்சம் தூரம் ஒரு லாங் ஒரு 100 கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னாலும் டயர் உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு வெடிப்பு ஏதாவது ஆகி வெடிச்சிருச்சு அப்படின்னு, ரன்னிங்ல வெடிச்சது அப்படின்னா அதுக்கு பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பழைய கார் வாங்குறது, எந்த வண்டி வாங்கினாலும் மெயினா பார்க்க வேண்டியது டயர். அதை நான் சொல்லிடுறேன். 10லேருந்து 15 வருஷம் போகும்போது மிக முக்கியமா பாருங்க. இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வண்டி வாங்கும்போது அது கம்பெனி டயர்ல இருந்தாலும் 4 வருஷம் போட்டிருக்கிறதுனால இன்னொரு வருஷம் ஓடினாலும் பிரச்சனைகள் பெருசா இருக்காது. ஆனா இந்த ரொம்ப பழைய வண்டிகள்ல போகும்போது 6 வருஷம் 7 வருஷம் டயர்லாம் கூட இருக்கும். கிலோமீட்டர் ஓட்டாம வச்சிருப்பாங்க. அதனாலதான் இது மிக முக்கியமா சொல்றேன். ரெண்டாவது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, மற்றது எல்லா ஃபேக்டரும் பிடிச்சி நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வண்டி நீங்க வாங்க போறீங்க. நான் சொல்றது இன்ஜின், சஸ்பென்ஷன், இல்ல ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி அந்த வண்டியில ரன்னிங்ல தகுந்த இது மாதிரி ஷாக் அப்சர்வர் ஏதோ போயிருந்தாலோ, லோயராம், சஸ்பென்ஷன் புஷஸ், டைராய்டு இதெல்லாம் வந்து மாத்துற மாதிரி இருந்தாலும், இதெல்லாம் வந்து ஜென்ரலா ரன்னிங்க்கு தகுந்த நம்ம பண்ண வேண்டிய செலவுகள். அது நம்ம பண்ணுவோம்னு வச்சுக்குவோம். இதுக்கு போக மிக முக்கியமா சில விஷயங்கள் வந்து மாத்தணும். இது எதுக்குன்னா, அந்த வண்டியில நல்லாவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் செக் பண்ணணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியோட கூலண்ட் லைன், கூலண்ட் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம்னா நம்ம ரேடியேட்டர் ஹோஸ், ரேடியேட்டர்ல இருந்து நம்மளுக்கு அந்த கூலண்ட் எங்கெங்க சர்க்குலேட் ஆகுதோ அந்த ஹோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கார்கள்லயுமே ரப்பர் ஹோசிங்கா தான் கொடுத்துருப்பாங்க. ஹோஸ் வந்து ரப்பர்ல இருக்கும். இது எதுக்கு இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஆகிற வண்டிங்கள்ல கிளாம்ப் ஜாயிண்ட் ஆகிற நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிராக்ஸ் டெவலப் ஆகும். இந்த கிராக்ஸ் நம்ம ஏற்கனவே டயர்ல சொன்ன மாதிரி தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலண்ட் சர்க்குலேட் ஆகி அந்த ஹை டெம்பரேச்சர் அதை பார்த்து வெடிப்புகள் டெவலப் ஆயிருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வண்டி வாங்கி சர்வீஸ் விடும்போது மெக்கானிக் கிட்ட கூலண்ட் லைன், வாட்டர் பம்ப்ல போறதா இருக்கட்டும், நம்ம இன்ஜின்குள்ள போறதா இருக்கட்டும், இல்ல திருப்பி நம்ம கூலண்ட் டேங்குக்கு வர்ற லைனா இருக்கட்டும், நம்ம ரேடியேட்டருக்கு போற லைனா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி வெடிப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்லுங்க. அப்படி வெடிப்பு இருந்தா கண்டிப்பா மாத்திருங்க. இல்ல ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா மட்டும் மாத்த வேண்டாம். இல்ல அந்த கிளாம்ப் மாட்டி இருக்க இடங்கள்லாம் துரு எதுவும் ஏறி இருக்கான்னு பாருங்க. புது கிளாம்ப் வந்து போட்டுக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வண்டியை வாங்கி ஏதோ ஒரு லாங் கொண்டு போறோம் அப்படின்னும் போது இந்த கிளாம்புகள் கிட்ட இருக்கிற இடத்துல வெடிப்பு இதாயிடுச்சுன்னா, ரன்னிங்ல கூலண்ட் எதுவும் கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சர் ஏறி இன்ஜின் உட்காரதுக்குள்ள சான்சஸ் கூட இருக்கு. டெம்பரேச்சர் கேஜை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்து ஓட்டுறது மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு வண்டியா இருந்தாலும். இது வந்து ரன்னிங்ல எங்கேயாவது லாங்ல போகும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாமே செக் பண்ண சொல்லுங்க. இது ரெண்டாவது மிக முக்கியமா செக் பண்ணி மாற்ற வேண்டிய பொருள் அண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமா பழைய வண்டின்ட்டு இல்லை, எல்லா வண்டியிலையுமே பிரேக்ஸ் வந்து நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கணும். ரொம்ப பழைய வண்டி போகும்போது பிரேக் லைனிங் வந்து நிறைய வண்டியில
உங்களுக்கு கேஸ்ட் அயன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பிரேக் லைன் எல்லாம் துரு மேஜரா இல்லாம தெளிவா இருக்கான்னு பாருங்க. எல்லா வீலுக்குமே பிரேக் ஃப்ளூயிட் கரெக்டா சப்ளை ஆகுதான்னு பாருங்க. வண்டியை ரேம்ப்ல ஏற்றி எல்லா பிரேக்குமே பிடிக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. பிரேக் பூஸ்டர் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. பிரேக்ல உங்களுக்கு ஹார்டா இல்லாம ஸ்பாஞ்சியாவும் இல்லாம பெடல் உள்ள போகாம எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை மிக முக்கியமா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரேக் லைன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சடன் பிரேக் ஏதாவது அடிக்கும் போது அந்த நேரத்துல பிரேக் லைனர்ல இருக்கிற துருவோ ஏதாவது நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா பிரேக் லைன் கட் ஆகி பிரேக் ஆயில் வந்து போயிட்டே இருக்கும். ரன்னிங்ல உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு அபவ் போற வண்டிங்கள்ல கண்டிப்பா பிரேக்கிங் லைன் வந்து கண்டிப்பா இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு கரெக்டா அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. பிரேக் ஆயில் லெவலையும் இது பண்ணிக்கோங்க. பிரேக் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாம ரொம்ப அழுக்கா இருந்தாலும் அதை ப்ளீட் பண்ணி அதை ஃபுல்லா எடுத்துட்டு புது பிரேக் ஆயில் வச்சு டாப் அப் பண்ணிக்கோங்க. பிரேக்கிங் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 4 வீல்லையுமே பிரேக்ஸை வந்து கலட்டி கண்டிஷன் செக் பண்ணி கிளீன் பண்ணி பிரேக்கோட திக்னஸ் பிரேக் பேடோட திக்னஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பாருங்க. ஃப்ரண்ட்ல ரோட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்க. கேலிப்பர் பின்னை கிரீசிங் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பிரேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெளிவா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 3வது விஷயம், மிக முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 3மே மிக 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 மேஜரான விஷயம். நம்ம ஒரு வண்டின்னு வாங்கும்போது நம்ம ஒரு லாங் கொண்டு போறோம். ஒரு வண்டியில நம்ம காருன்னு வாங்கி ஒரு ஊருக்கோ இல்லை ஒரு 200-300 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் போகும்போது ஒரு வேகமா போனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த வண்டி மிகப்பெரிய பழுதோ இல்லை மிகப்பெரிய செலவோ கொடுக்கறத நம்ம முக்காவாசி நேரம் நம்ம தடுத்துடலாம். ஸோ அடுத்த பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன பொருள் நீங்க பார்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாங்கினதுக்கு அப்புறமா அது இப்போ ரீசெண்டா சர்வீஸ் போயே இருந்தாலுமே ஜென்ரலா ஒரு சர்வீஸ் பண்ணிருங்க. நான் சொல்றது இன்ஜின் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், கேபின் ஏர் ஃபில்டர். கேபின் ஏர் ஃபில்டர்ன்றது உள்ள வர்ற ஏசிக்கு வர்ற ஃபில்டர். ஸோ அது ஏசி நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஏசியில் வர்ற கேபின் ஃபில்டர் நீங்க மாத்திருங்க. எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா அந்த வண்டி வச்சிருந்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு சிலர் நல்ல ஜென்யூன் கஸ்டமரா இருக்கலாம், ஒரு சிலர் ஸ்மோக்கரா கூட இருக்கலாம். ஸோ அந்த அவங்களோட ஸ்மெல் அவங்களோட இதை உடனே மாத்துறதுக்கு அவங்களோட என்விரான்மெண்ட்டை உடனே சேஞ்ச் பண்றது மாதிரி ஒரு விஷயம் வந்து கேபின் ஏர் ஃபில்டர். அதை மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கும் ஏசி யூஸ் பண்ணும் போதும் ஃபவுல் ஸ்மெல் வந்து வராம இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணிருங்க. இந்த விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே வண்டி வந்து பேசிக்கா ஒரு லாங் போறதுக்கு உண்டான இது வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஜென்ரல் சர்வீஸ்ல கூலண்ட்லாம் வந்து லெவல் பார்த்துருவாங்க, பிரேக் ஆயில் லெவல் பார்ப்பாங்க, ஸ்டேரிங் ஆயிலோட லெவலும் பார்த்து மாத்திடுவாங்க. இபிஎஸ்ஆ இருந்தால் ஆப்வியஸ்லி தேவைப்படாது, ஸ்டேரிங் ஆயில் லெவல் வந்து தேவை இருக்காது. ஸோ ஹைட்ராலிக் ஸ்டேரிங் இருந்தால் ஸ்டேரிங் ஆயில் லெவலும் வந்து பார்த்துவாங்க. இந்த ஜென்ரல் சர்வீஸையும் நீங்க வந்து மிக முக்கியமா மேண்டேட்டரியா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 4வது விஷயம். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரொம்ப பழைய வண்டி ரொம்ப உங்களுக்கு உள்ள ஃபவுல் ஸ்மெல் எல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோர் மேட்டு அண்ட் வந்து இன்டீரியர் கிளீனிங் பண்ண முடிஞ்சா தாராளமாக ஒரு இன்டீரியர் கிளீன் கொடுத்துருங்க. அப்படி இல்லை சீட் கவர்ஸ் வந்து ரொம்ப கிழிஞ்சிருக்குன்னா புது சீட் கவர் கூட போட்டுக்கோங்க. இது ஓவரால் இன்டீரியர்ல இருக்க ஆம்பியன்ஸ் ஸ்மெல் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். லாங் போனாலும் உங்களுக்கு ட்ரௌசினஸ், அதாவது தூக்க வர்ற மாதிரியோ இல்லை கேரா இருக்க மாதிரியோ ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கிற மாதிரியோ வந்து விஷயங்கள் வந்து இருக்காது. இன்டீரியர் கிளீன் பண்ணீங்க அப்படின்னும் போது வண்டியோட இன்டீரியர்ல நல்லா பக்கவா கிளீன் பண்ணி ஒரு பர்ஃப்யூம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய காரே இருந்தாலும் உள்ள ரொம்ப டேர்ட்டியா இல்லாம ரொம்ப அழுக்கா இல்லாம உங்களுக்கு வந்து ஃபீல் குட்டா இருக்கும். கொஞ்சம் பெட்டரான லுக்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்ல அனுபவம், நல்ல ஒரு பிளசண்டான ஒரு இனிமையான ஒரு பயணமா அந்த வண்டி வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது கொஞ்சம் அடுத்த கட்டம். அதனாலதான் இது லாஸ்டா சொல்லணும். ஸோ 10லேருந்து 15 வருஷம் ரொம்ப பழைய வண்டி எடுக்கிறோம், நம்ம பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்குன்னா இந்த விஷயங்கள் மிக முக்கியமா வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். ஆனா நீங்க இந்த வண்டியை லாங் கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு எபிலிட்டி வந்து அந்த வண்டிக்கு வரும். ஸோ இதை மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த செலவுகள் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க வந்து ஜென்ரல் சர்வீஸ்லாம் நீங்க கரெக்டா அந்த என்னென்ன டைமுக்கு என்னென்ன கிலோமீட்டருக்கு தகுந்தது நீங்க மாத்தணும்ன்றத பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 10லேருந்து 15 வருஷம் வண்டிகள்ல இன்னொன்று முக்கியமா கவனிக்க வேண்டியது, டீசல் வண்டியா இருந்தது அப்படின்னா டைமிங் செயின், அது டீசலா இருக்கட்டும் பெட்ரோலா இருக்கட்டும், டைமிங் செயின் டைமிங் பெல்ட் இது வந்து மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. வாட்டர் பம்ப்ல இருந்து ஸ்டேரிங் பம்ப்ல இருந்து பழைய ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொண்டதெல்லாம் நிறைய வண்டி ஸ்டேரிங் பம்ப் முத கொண்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டைமிங் பெல்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமிங் பெல்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யாரும் கவனிக்காம இருந்துட்டாலோ இல்லை கிலோமீட்டரோ வருஷத்துக்கோ தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, மாத்துறதுக்கு 10,000 ரூபா செலவாகுது அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா வண்டி ஏதாவது ரன்னிங்ல கட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா நம்ம இன்ஜினே இறக்கி ஏத்துற மாதிரி ஆயிடும். 10,000 ரூபாயில செலவுல முடிய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் 50லேருந்து 1 லட்ச ரூபா செலவு இழுத்து விட்டோம்.
ஸோ இந்த டைமிங் பெல்ட்ன்றதையும் மிக முக்கியமாக நீங்கள் மெக்கானிக்கிட்ட ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு போகும்போது கண்டிஷன் இன்ஸ்பெக்ட் பண்ணி மாற்றலை அப்படின்னு தெரிஞ்சால் வருஷத்துக்கு தகுந்த கணக்கை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக மாற்றிடுறது சால சிறந்தது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. நீங்கள் அந்த வண்டியை யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு மேஜர் இஷ்யூவும் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் 10லேருந்து 15 வருஷம் வண்டியை வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன விஷயங்கள் வாங்கின உடனே ரீப்ளேஸ் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.